யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகள் அன்புக்கு பாத்திரமாவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திடீரென்று தூக்கமின்மை, லோ பிபி, ஹீமோகுளோபின், சுகர் அதிகமாகிறது குறைப்பது என்றெல்லாம் ஏற்படலாம். வேலை பளு அதிகமாக இருப்பதனால் உடல்நிலையை சரியாக பேணி காக்க மாட்டீர்கள். அசதியாக இருக்கலாம், மயக்கம் வரலாம், பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களை சுற்றி ஸ்வீட்டோ அல்லது சாக்லேட்டோ வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வளர்ப்பு பிராணிகள் திடீரென்று அதன் மீது ஆசைப்படுவீர்கள். மீன் வளர்க்குறது, கிளி வளர்க்குறது, நாய் பூனைகள் வளர்க்குறது என்று வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது டிசம்பர் வரைக்கும் விட்டு விடாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த கஷ்டங்கள் படிப்புடனே நிவர்த்தி ஏற்படும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க குடும்பத்தில் ஆனந்தங்கள் ஏற்படும். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் ஏற்படுவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.